அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா பாருங்க. A pendulum is hung in a very high building, oscillates to and fro motion, of course to and fro motion, free like a simple harmonic oscillator. If the acceleration of the bob is 16 meter per second square at a distance of 4 meter from the mean position, then the time period is. இதான் பிள்ளைங்களா கேள்வி. இதை தமிழில் ஒரு முறை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி கையாளுறதுன்னு சார் சொல்லித்தரேன். தனி ஊசல் ஒன்று மிக அதிக உயரம் கொண்ட கட்டிடத்தில் தொங்க விடப்பட்டுள்ள போது சீரிசை அலை ஏற்றியை போல தன்னிச்சையான முன்னும் பின்னும் இயக்கத்தை மேற்கொள்கிறது. சமநிலையிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் ஊசல் குண்டின் முடுக்கமானது 16 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எனில் அதன் அலைவு நேரம் என்ன? இதான் பிள்ளைங்களா கேள்வி. இதை நம்ம இப்போ என்ன செய்வோம், எப்படி கையாளுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன உடனே ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லிட்டாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, A is equal to minus omega square x. இது நம்மளோட பாடம் இல்லையா பிள்ளைங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம அதோட மாடுலஸ் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும், மாடுலஸ் தான் வேணும். ஸோ நான் என்ன நம்மளுக்கு தெரியும்னா A is equal to omega square x. ஸோ இப்போ ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. என்ன சிச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் தட் இஸ் 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது ஆக்சலரேஷன் 16ன்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த ரெண்டு வேல்யூம் பிளக்இன் பண்ணிடுங்க. ஆக்சலரேஷன் 16, எக்ஸ் 4. அவ்வளோதான் ப்ராப்ளம். இதோட முடிஞ்சு போச்சு பிள்ளைங்களா. இது ஸ்ட்ரைக் ஆகிறது தான் விஷயமே. ரைட். ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். 2 ஒமேகா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும், இட் இஸ் 2πf. 2πfங்கிறது எஃப்ங்கிறது 1/t. ஸோ 2π டிவைடட் பை t. ஸோ 2π டிவைடட் பை t இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? 2 கேன்சல் ஆயிரும். t இஸ் ஈக்குவல் டு பை செகண்ட் ஆஃப் கோர்ஸ். ஸோ ஆன்சர் செக் பண்ணி எங்கே பை செகண்ட் இருக்குன்னு, அதான் ஆன்சர். ஸோ டி. ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பிள்ளைங்களா. எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க. இதில் வந்து நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோம், எந்த கஷ்டமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்பொழுது தியரி நம்மளுக்கு எப்படி புரியும், மிக மிக அதிக ஆழத்தில் நமக்கு புரியும். தியரியை மறக்க மாட்டோம். சந்தேகம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, நம்ம யூடியூப்பில் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட சந்தேகத்தை போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அதே மாதிரி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, நாங்கள் புது வீடியோ போடும்பொழுது உடனடியாக உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதன் காரணமாக சொல்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.